அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ எப்பவும் போல தான் நம்ம ஒரு டெக்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ இப்போ உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்ல இருந்து என்னென்ன நியூஸ் வந்து கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. செட்டப் கார்டு வந்து விழுந்துச்சு. நான் ஸோ அதை எடுக்க மாட்டேன். ஓகே. கார்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ நான் எடுத்து வைக்கும்போது இங்கே ஒரு கார்டு ஒன்று விழுந்தது. ஸோ இந்த கார்டு என்ன அப்படின்றது எனக்கும் தெரில. ஓகே, இதை நம்ம கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டு ஓகே. ஸோ சரியாக இருக்குது. ஸோ நம்ம கார்டு செலக்ட் பண்ணி வச்சதில் கூட ஒரு கார்டு வந்து மிஸ்ஸிங். ஸோ இங்கேயும் ஒரு கார்டு வந்து நான் செலக்ட் பண்ணவும் கிடையாது, விழுந்துச்சு. ஸோ இந்த கார்டு என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லே என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் நபராக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த கரண்ட் ஃபீலிங் அப்படின்னு பார்க்கும்போதே, எடுக்கும்போதே ஒரு ஹார்ட் பிரேக் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ இங்கே ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் காதல வந்து உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து உங்கள் நபர் வந்து உங்களை மன்னிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை இப்போ திரும்ப வந்து கதைச்சா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். மன்னிப்பு கேட்டு அப்படி கதைக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் அப்படி சொல்லி, இங்கே ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னுமே இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஓகே. ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எஸ் அப்படின்னா எனக்கும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ இவங்க கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்களா இருக்கட்டும், உங்கள் நபர்களா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. அதாவது இப்போ இந்த ஹார்ட் பிரேக் ஆகி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு முன்னாடி இந்த காதலை பொறுத்த வரைக்கும் நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எதையாவது வச்சு இந்த காதலை திரும்ப புதுப்பிச்சா ரொம்பவே நல்லா இருக்குமே, இந்த காதலில் புது தொடக்கம் ஒன்று தொடங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 2 சைட்லேயும் இது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்த தான் உங்கள் நபர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஏதாவது சின்ன விஷயம் கிடைச்சாலும் போதும், இப்போதைக்கு இந்த காதலை வந்து புதுப்பிச்சு கொள்றதுக்கு. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ ஏதாவது ஹார்ட் பிரேக் ஆகி இருக்குது அப்படின்னா கூட இந்த விஷயம்லாம் அப்படியே மாறி இப்போ தான் புதுசாக புதுசாக இந்த விஷயம்லாம் மாறிது, நான் கொஞ்சமாக தெளிவுபடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இல்லாட்டி உங்கள் நபர்கள் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அப்படியே மாறிக்கிட்டு புதுசாக அப்படியே தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஏதாவது மனம் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயங்கள்லாம் மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க அங்கே நியூ பிகினிங்க்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மனக்காயங்கள் அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயத்த சரிப்படுத்தி கொள்றதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மனக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயத்த சரிப்படுத்திட்டு வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதுக்கு அப்படி சொல்லி இங்கே நிறைய மாற்றங்களை வந்து உங்கள் நபர்கள் வந்து விரும்பக்கூடிய வகையில் இருக்குது. ஓகே. இப்போ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்டின்னா, இப்போ இந்த மாற்றங்கள் வேணும் அப்டின்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நேரடியா அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களா அப்டின்னு கேட்டா, இங்க எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதாவது உங்ககிட்ட வந்து பேசணும், கதைக்கணும், இந்த காதல்ல ஒரு வெற்றிய எடுத்துட்டு போணும், ஒரு உறுதியா இருக்கணும், இந்த காதல ஒரு சக்தியா மாத்தணும் அப்டிங்கிறதையும் தவிர்த்து, இங்க
தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தவங்களோட கட்டுப்பாடுக்குள்ள உங்க நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால கூட இந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறதும், இல்ல இந்த காதல அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுல கூட இங்க மூவ்மெண்ட்டே இல்லாம ஒரு ஸ்டாப் ஆகி நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஓகேயா. ஸோ ஒரு சிலரோட காதல பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ செகண்ட் கார்டு வந்து விழுந்துச்சு. நான் அத எடுக்கல. ஸோ திரும்ப வந்து சப்மிட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். ஓகே. ஸோ இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா இங்க ஒரு சிலருக்கு ஸோ, இங்க ஒரு சிலருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கட்டுப்பாடு இன்னொரு தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நீங்க உங்க நபரை காதலிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்கள போலயே காதலிக்கக்கூடிய இன்னொரு நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்கள் கூட உங்க உங்க நபர இந்த இடத்துல மூவ் பண்ணி வெளிய வர விடாம ஒரு ப்ளோக்கேஜஸ் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ, இது என்ன ஒரு பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த காட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். இது தனிப்பட்ட ஒருத்தர பொறுத்து. ஓகேயா. ஸோ நான் அந்த விஷயத்த நான் அதுக்குள்ள போக விரும்பல அந்த ரீடிங்குள்ள. இங்க பொதுவா என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்க நபர்கள் மூவ் ஆன் ஆகி வரணும். சில காயங்கள சரிப்படுத்திட்டு உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா கூட, இங்க ஏதோ ஒரு எனர்ஜி ஒரு தேர்ட் பார்ட்டின்னு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல லவ், ஈர்ப்பு அப்படின்னு இருக்கிறதுனால, அது ஒரு தேர்ட் பார்ட்டி உங்க நபர அ இன்னொரு காதலிக்கிறவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த நபர்கள் வந்து மூவ்மெண்ட் காட்ட விடாம ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இங்க என்ன வந்திருக்குன்னு பார்த்தா, இங்கேயும் காதல் வந்திருக்கு. அதாவது கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்த மட்டும் நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அ நீங்க உங்க நபர், உங் உங்க நபர காதலிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா. ஏன்னா இந்த இடத்துல முன்னோட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காயங்கள ஆத்திக்கொள்ளணும் அப்படின்னு கரண்ட்லி நினைச்சா கூட, இந்த நியூ பிகினிங் அப்படிங்கிற இருக்க விஷயம் வந்து ஒன்று இவங்க கட்டுப்படுத்துறனால கூட, இவங்க கூட இந்த நியூ பிகினிங் ஏற்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு திங்க் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அதேபோல இந்த நியூ பிகினிங் வந்து உங்க கூட செலிப்ரேட் பண்ணலாமா? அப்படின்னு உங்க நபர்கள் வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, ஆனா நம்மளால இங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியும். உங்க நபர்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொருத்தவங்க கூட கிரியேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. அ ஒரு சிலருக்கு மட்டும் தான் சொல்றேன். அதாவது இப்போ இந்த ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது, இந்த ஹார்ட்ட ஹீல் பண்ணி கொள்றதுக்காக இப்போ உங்ககிட்ட வரலாம். அப்படி இல்லன்னா, இந்த ஹார்ட்ட ஹீல் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நபர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. ஸோ, அந்த இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு கார்மிக் பார்ட்னர் வந்து நடுவுல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க வந்து இவங்கள போக விடாம செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது இந்த காதலுக்காக புது வழிய ஒண்ணு எடுத்துட்டு வரும் அப்படின்னு உங்க நபர்கள் நெனச்சாலும், இவங்க இப்போதைக்கு நடுவுல இருந்து கொஞ்சம் குழப்பம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ, அதனால கூட உங்க நபர்களுக்கு எந்த முடிவெடுப்போம், அவங்களா நீங்களா அப்படிங்கிற குழப்பம் கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி அதே கார்ட் தான் வந்திருக்கு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு தெளிவு இல்லாம அதிகமா இவங்க யோசிச்சுட்டு ஸோ, யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா, இவங்கள பொறுத்த மட்டும் உங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதேபோல அவங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு பெரிய ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அடிமையா இருக்காங்க அப்படிங்கும்போது, இங்க அ ஒரு சிலர் மட்டும் இந்த தேர்ட் பார்ட்டியும் விட முடியல, உங்களையும் விட முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த காதல்ல ஒரு புதிய தொடக்கம் வந்து ஏற்படலாம். ஓகே. ஸோ, இந்த நபர்களுக்கு வந்து 2 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதாவது உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிடும். அப்படி இல்லன்னா, தேர்ட் பார்ட்டி கூட கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க கண்டிப்பா ஒரு புது தொடக்கத்த வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் என்னால இங்க பார்க்க முடியுது. அதேபோல ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்க காதல வந்து ஏற்கனவே எண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, முடிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து ஏன் இவங்க கைவிட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விதத்தில, சில விஷயங்கள உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்போ இதுவரைக்கும் என் காதல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் என் நபர் வந்து என்ன விட்டுட்டு போனாங்கன்னே தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னும் தெரியல அப்படின்னு இருக்க நபர்களுக்கு மட்டும், கண்டிப்பா இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து உங்களுக்கு தெளிவா இந்த விஷயத்த வந்து விளங்கப்படுத்துறது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட இல்ல இந்த காதல்ல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா,
ஆம். கண்டிப்பா இப்போ உங்களுக்கு இல்லன்னா உங்க நபர்களுக்கு அ உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்பவே அதிகமா வரும். அதாவது நீங்க காதலிக்கக்கூடிய நபரோட ஞாபகங்கள் வந்து அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்க நபர்கள் வந்து அ நீங்களே வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஏதோ ஒரு விதத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்துட்டுருக்கு. ஸோ ஏன் அப்டின்னா, இந்த இந்த இடத்துல நீங்க இல்லன்னா உங்க நபருக்கு வந்து இந்த காதல பொறுத்த மட்டும் ஒரு சலிப்புத்தன்மை வந்து ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு சிலருக்கு வந்து நெறைய சான்சஸ் குடுத்துருப்பீங்க உங்க காதலுக்கு. அப்படிங்கும்போது, திருப்பி வந்து இவங்க கேட்கறதுக்கே பயப்படலாம். அதாவது திருப்பி வந்து கதைக்கிறதுக்கே பயப்படலாம். நியூ பிகினிங் பண்றத பத்தியே இவங்க வந்து நெறைய யோசிக்கலாம். ஏன்னா திரும்ப நியூ பிகினிங்க்கு ரெடி ஆனா கூட, இந்த இடத்துல எண்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ம் வார்த்தைகள் வந்து வேகமா வரும் அப்படிங்கிறதுனால, சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ, அதனால கூட இந்த இடத்துல ஒரு சிலரோட நபர்கள் வந்து யூனிவர்ஸ நாடி அவங்களோட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படி பண்ற விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா நீங்க பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த நபர்களுக்கு வந்து உங்கள விட்டுட்டு இருக்கிறது வந்து பெரிய கஷ்டமா இருக்கலாம். இவங்களுக்கு வந்து இல்ல பேசியே ஆகணும். ரொம்ப நாள் வந்து இந்த பார்ட்னர பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால கூட, இங்க ஒரு சிலருக்கு அது கஷ்டமா இருக்கிறதுனால கூட, இல்ல எப்படியாவது இந்த தகவல வந்து என் நபர்கிட்ட சேர்த்துறணும். எப்படியாவது என் நபர் கூட நான் பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கரண்ட் ஃபீலிங் பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த நபர்கள் எப்படியாவது பேசிறணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக ஸ்டெப் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அதிகமா சிந்திக்கிற மாதிரியும் இங்க வந்திருக்கு. ஸோ, அதேபோல ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு கருத்து தெரிவிக்கப்படுறதுக்கு இவங்க ரொம்பவே வேகமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்னால இங்க கார்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ, இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே. நான் சொன்னேன்ல இங்க ஒரு சில விஷயத்துக்கு வந்து உங்க நபர்கள் வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திருப்பி வந்து கதைக்கும்போது இந்த இடத்துல நீங்க எண்ட் பண்ணி விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படி சொன்னேன்ல. ஸோ, அதே சூழ்நிலை தான் வந்திருக்கு. இவங்களுக்கு எப்படி வந்து உங்ககிட்ட கதைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த காதல பொறுத்த மட்டும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கூட இவங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் குடுத்தா உங்கள வந்து திருப்பியும் இந்த காதலுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு தெரியாதனால கூட இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க அதிகமா யோசிக்கலாம். இத எப்படி சரிப்படுத்திக் கொள்றது? என்ன மாரி அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ, அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சில நபர்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கான இந்த காதல் பாதையில அ என்ன செஞ்சா உங்க நபர்கள வந்து கையாள முடியும் அப்படிங்கிறது, அதாவது உங்கள எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தெரியாதனால கூட, ஸோ அந்த சைட்ல இருந்து எந்த மூவ்மெண்ட்டும் பெருசா காட்டிக்கொள்ளாம ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க இதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது புது தொடக்கம் ஒண்ணு இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதிகமாவே ஆசைப்படுறாங்க. ஸோ அத எப்படி செய்றது அப்படிங்கிறது தெரியாதனால கூட இந்த இடத்துல உங்க நபர்கள் ரொம்ப மௌனம் காக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, இங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடலாம். அதாவது இந்த நபர்கள் இப்ப கண்ணையும், கையையும் கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்களுக்காக இந்த காதல் பாதையில வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நியூஸ எடுத்துட்டு, இல்ல உங்களுக்காக இந்த காதல புதுப்பிக்கணும் அப்படிங்கிற புது தொடக்கத்த எடுத்துட்டு கூட உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி அப்படின்னு இருக்கிறதுனால, ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி ஒரு விஷயம் இருக்கு. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. கன்ஃபார்மா தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க மட்டும் தான் இந்த இடத்துல உங்க நபர மூவ்மெண்ட் காட்ட விடாம தடுக்குறாங்களே தவிர்த்து, மத்தபடி மத்த நபர்கள்லாம் கண்டிப்பா உங்க கூட இந்த புது தொடக்கத்த வந்து ஆரம்பிக்க ரொம்பவே ரெடியா இருக்க மாரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே. நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வந்து உங்க நபர்கள் வந்து ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த கட்டுப்பாடுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் இவங்களால நியூ பிகினிங் வந்து பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஓகே. ஸோ நியூ பிகினிங் பண்றதுல கொஞ்சம் பயம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல யாரோ ஒரு அதிகாரத்துக்கு கீழ தான் இருக்காங்க. யாரோ ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தங்களோட பாதுகாப்புக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இவங்களால சுயமா எதுவுமே மூவ்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இப்போ இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்க என்னால சொல்ல முடியும். அது வந்து 100ல ஒரு சிலருக்கு தான் நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் கிடையாது. ஓகே. இங்க டவர் மூவ்மெண்ட் குடுக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து இப்ப தக்கு அப்படிங்கிற விஷயத்துல தான் இங்க கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதாவது இவங்களுக்கு 2 மனசா இருக்கலாம். அதாவது அ ஓகே சொல்லி இந்த காதல நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு கூட இருக்கலாம். இல்ல சரி வராத பட்சத்துல, இந்த காதல்ல முடிவெடுக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, இங்க எண்ட் பண்ணிட்டு ஒரு புதிய லைஃப்ப கூட ஸ்டார்ட் பண்ணலாம்.
அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாவே இருக்கு. இங்க ஒரு சில பார்ட்னர் தான் இப்படி கொஞ்சம் கன்ஃப்யூஷனா, குழப்பமா இருக்காங்க. ஸோ மத்த பார்ட்னர்லாம் நியூ பிகினிங் பண்ண ரெடியா இருக்க மாதிரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, இங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னும் தெரியுது. புது தொடக்கம் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் தெரியுது. ஆனா, இவங்களால இந்த காதல்ல வந்து சடனா ஒரு இயக்கத்த குடுக்க முடியல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, இப்ப இந்த தேர்ட் பார்ட்டி இருக்க இடத்துல இந்த விஷயம் வருது. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படிங்கிற இடத்துல இந்த விஷயம் வருது அப்படின்னா, இவங்கள குழப்பமடைய செய்ற விஷயம். ஓகே. ஸோ, இவங்கள ஒரு விஷயம் குழப்பமடைய செய்யுது அப்படின்னா கூட, அந்த குழப்பமடைய செய்ற அந்த விஷயத்தினால, இல்ல அந்த நபர்கள்னால கூட இவங்க கொஞ்சம் காதல முன்னெடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம பின்வாங்குறதுக்கான வாய்ப்பு ஸோ ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல இதே விஷயம் தான் வந்திருக்கு. அதாவது குழப்பம் அப்படிங்கிற விஷயம் அதிகமா இருக்கிறதுனால கூட, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து இப்ப மூவ்மெண்ட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்குமா? இல்ல இந்த இடத்த விட்டு போனா நல்லாயிருக்குமா? அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு சில நபர்கள் வந்து இது மாரி நெறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ ஈஸியா அடுத்த கட்டத்த வந்து இவங்களால எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ, இங்க ஒரு சில நபர்கள் வந்து ரெடியா இருந்தாலுமே கூட, இங்க அவங்களுக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. அப்ப நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அத உடனே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஸோ, அதேபோல இங்க இந்த காதல் இல்ல அப்படின்னா கூட, ஓகே நான் விரும்புறேன். இப்போதைக்கு இந்த காதல் கிடைக்கல அப்படின்னா கூட, இப்போதைக்கு நான் மூவ் ஆகி போறேன். இதுக்கப்புறம் வர சூழ்நிலைய அப்புறம் பார்த்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு சிலரோட நபர்கள் வந்து மூவ் ஆன் ஆகி வெளிய போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம, உங்க ஒரு சிலரோட பார்ட்னர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து என்னால தெளிவுபடுத்திக்காம, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போ முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதேபோல இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு வந்தா கூட, இங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கோவத்த வெளிக்காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதாவது நீ சொல்ற பழியெல்லாம் ஏத்துக்கொள்றதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த விஷயம் தான் நிஜமாவே இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்தது. இருக்கிறேன்டா இரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க வந்து வெட்டொன்னு துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்துல வந்து தீர்க்கமா முடிவு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க நபர்கள் வந்து திரும்ப கதைக்க வராங்க அப்படின்னா கூட, நீங்க ரொம்ப அமைதியா, பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல வந்து வெற்றி பாதையை நோக்கி எடுத்துட்டு போ முடியும். ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இல்ல இந்த காதல யார தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது கூட குழப்பம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணலாம்ல. ஸோ இந்த இடத்துல நீங்க கோவமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, இவங்களோட பாதையில வந்து திருப்பம் கூட ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா இந்த இடத்துல திருப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே. ஸோ அதனால நீங்க பொறுமையா, அமைதியா தான் எடுத்துட்டு போணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்க காதல்ல எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. ஸோ அதேபோல உங்க நபர்கள் ஏதாவது வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா கூட, நீங்க கொஞ்சம் கோவமா கதைக்காம, கொஞ்சம் அமைதியா உங்களால முடிஞ்ச மட்டும் பொறுமையா இந்த காதல நகர்த்தி எடுத்துட்டு போங்க. அது உங்க காதல வெற்றி வழிக்கு வந்து இட்டுட்டு செல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.